கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரான் ஃப்ரை, இறால் வறுவல். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, என் பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ப்ரானிங் பண்ணிவிட்டு கொண்டு வந்த ப்ரான்ஸ். இது வந்து கொண்டு வந்துட்டு உடனே வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சேன். சம்டைம்ஸ் சிம்பிள் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது அவள் ஃப்ரெண்டோட போயிட்டு அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் அந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ப்ரானிங் பண்ணப்ப ஹேப்பியா இருந்தது. அது கொண்டு வந்துட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருந்தா. அ இது வந்து இன்னொருக்கா நான் மறுபடியும் போறப்ப ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த ப்ரான்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா, அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ், சால்ட் வந்து அதிலேயே இருக்கும். தேவைன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இத போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். உடனே செஞ்சு கொடுக்க சொன்னனால ரொம்ப மேரினேட் பண்ணி விடுறதுக்கு டைம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு பேன் வந்து சூடு பண்ணிட்டு, ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு, இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரானையும் இது கூட போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு இந்த பேனை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 1/2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமேலு எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. அதில இருக்க தண்ணியே போதும். ப்ரான்ஸ் சீக்கிரம் வெந்துரும். இது வந்து ரெடி ஆயிருச்சு இப்ப. ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.